ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சில்லி மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி மஷ்ரூம் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். அந்த பேட்டருக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல கொஞ்சம் திக்கான பேட்டராக நம்ம இதை தண்ணி ஊற்றி எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மஷ்ரூமை டிப் பண்ணி அந்த பேட்டரில் டிப் பண்ணி மஷ்ரூமை போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் இதே மாதிரியே பேட்டரில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மஷ்ரூமையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ சில்லி சாஸ் பண்ண போகிறோம். இப்போ சாஸ்க்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, குடமிளகா, ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சால்ட் 1/4 ஸ்பூனு, சுகர், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பூண்டும் இஞ்சியும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்னு கீழே இருக்க ஆனியன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு கேப்சிக்கனை போட்டுக்கலாம். கேப்சிக்கனும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ எல்லா சாஸஸையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி சாஸு 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். நிறைய ஊற்றிடாதீங்க, லைட்டாக கசப்பு வரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் சுகரும் போட்டுக்கிறோம். இந்த சுகர் மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த சில்லி மஷ்ரூம்க்கு. லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த சாஸஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை போட்டு நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணியாச்சு. சில்லி மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப் ஸ்டைல்.